வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 3. மறுநாள் நண்பகலில் பரிமளம் பாட்டிக்கு உடம்பு முடியவில்லை என்பதால் தன்னால் எதுவும் மென்று சாப்பிட முடியாது, அரிசி கஞ்சி மட்டும் செய்துவிடு என அருந்ததியிடம் சொல்லிவிட்டார். அவளும் அவரிடம் பக்குவம் கேட்டு இருப்பதே 2 பேர், தானும் அதையே குடித்துக் கொள்ளலாம் என அரிசியை வானலியில் இட்டு பொன்னிறமாக வறுக்க ஆரம்பித்தாள். ரிச்சர்ட் காலை உணவை முடித்துவிட்டு கம்பெனிக்கு சென்றான் என்றால் மீண்டும் இரவில்தான் வீடு திரும்புவான். மதிய இடைவேளையில் வீட்டில் ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருந்தால் மட்டும்தான் வீட்டிற்கு வருவான். அந்த நேரத்திலும் வயதான பாட்டியை தொந்தரவு செய்யக்கூடாது என்று வெளியிலேயே உணவை முடித்துக் கொள்வான். அந்த வீட்டில் அவனை தவிர உடன் தங்கி இருப்பது பரிமளம் பாட்டி மற்றும் அருந்ததிதான். வீடு மற்றும் தோட்ட வேலைக்கென்று தம்பதியர் இருவர் காலை 10 மணிக்கு வந்து மடமடவென்று அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு துணியை அலசி உலர்த்தி என 1 மணி நேரத்தில் தங்கள் வேலையை முடித்துக் கொண்டு வெளியேறி விடுவர். வாயிலில் 2 ஷிப்டாக மாற்றி மாற்றி காவலுக்கிருக்கும் பாதுகாவலர்களும் வீட்டிலிருந்தே தங்கள் உணவை எடுத்து வந்து விடுவார்கள். அவர்களுக்கு இருவேளை தேநீர் அளிப்பது மட்டும்தான் பரிமளம் பாட்டியின் வேலை. தன் வீட்டில் வேலை பார்க்கும் பணிப்பெண் என்றாலும் அவரும் வயதான மனுஷி, மிகவும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்பதில் கவனமாக இருப்பவன் ரிச்சர்ட். பாட்டிக்கும் பையன் இல்லை, வெளியூரில் வசிக்கும் 2 மகள்கள் மட்டும்தான் என்பதால் அவர்களுக்கு திருமணம் முடித்த கையோடு இங்கேயே நிரந்தரமாக வந்து தங்கிவிட்டார். எதுவும் பண்டிகை விசேஷம் என்றால் மட்டும் ஊர் பக்கம் போய் வருவார். வறுத்த அரிசியை நிறைய தண்ணீர் விட்டு குக்கரில் வைத்தவள் அதனுடன் 4 பூண்டு பல், சிறிது வெந்தயம், சீரகம் என சேர்த்து மூடி வைத்தாள். கைகள் தன் போக்கில் வேலை செய்தாலும் மனம் முழுவதும் முன்தினம் ரிச்சர்ட் பேசியதிலேயே உழன்று கொண்டிருந்தது. தன்னை பள்ளியில் சேர்க்க விடாமல் அவரை தடுப்பது எப்படி? தனக்கு படிப்பில் துளியும் ஆர்வமில்லை என்று சொல்லியாகிவிட்டது. இருந்தும் அதை மீறி அடுத்த ஆண்டு நீ 7ஆம் வகுப்பில் சேர்ந்து படிக்கிறாய், அவ்வளவுதான் என முடித்து விட்டாரே என்று கவலையில் ஆழ்ந்தாள் அருந்ததி. குக்கர் விசில் அடிக்கவும் திடுக்கிட்டு விழித்தவள் அதை அணைத்துவிட்டு சோர்வுடன் தரையில் சரிந்தமர்ந்து ஆதரவு தேடி முழங்கால்களில் முகம் புதைத்துக் கொண்டாள். மனதில் தன் வாழ்வை குறித்த கழிவிறக்கமும் சுய பச்சாதாபமும் ஒருங்கே தோன்றியது. தன்னந்தனியே அதையெல்லாம் அசை போட்டபடி விழிகளில் வழியும் நீரை துடைக்க தோன்றாது சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பின்பே நினைவு வந்தவளாக வேகமாக எழுந்தவள் 2 கன்னங்களையும் அழுந்த துடைத்துவிட்டு குக்கரை திறந்து வெந்த கஞ்சியை பாத்திரத்தில் ஊற்றி அதில் சிறிது பால் கலந்து ஆர்விட்டு பரிமளத்திற்காக டம்ளரில் ஊற்றிக்கொண்டு எடுத்து சென்றார். அறைக்கதவு திறந்திருக்க பாட்டி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அவர் அருகில் அமர்ந்து பாட்டி என அழைத்து அவருடைய கையை தொட்ட உடனேயே இவள் விழிகளில் பீதி பரவியது. மூச்சு காற்று சீரற்று வேக வேகமாக வெளியேற ஆரம்பிக்க இதயம் தடதடத்து லேசாக அடைப்பது போல் இருந்தது. குப்பென்ற உடல் சூடாகி வியர்வையை உற்பத்தி செய்ய துவங்க தன் எண்ணம் சரிதானா என்பதை உறுதி செய்து கொள்ள நடுங்கும் விரல்களால் அவர் சுவாசத்தை ஆராய்ந்தார். சுவாசம் இல்லை. ஓய்ந்து போய் தன் கையை இழுத்து கொண்டவளுக்கு கடந்த 2 மாத காலமாக அவர் தனக்கு அளித்த பாதுகாப்பு கண்முன்னே நிழலாடியது. மீண்டும் சுழற்சி முறையில் அனாதையாகத்தான் பாதுகாப்பற்ற சூழலில் ஆரம்ப புள்ளியில் திரும்ப வந்து நிற்பது அவளுள் திகிலை கிளப்பியது. அன்று என்னை பெற்றவள் விட்டு சென்ற பொழுதும் அடுத்து என்ன என்ன என்று இதே நிலைதான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்வு? அவளின் உத்தரவு இல்லாமலேயே விழிகள் நீரை பொழிந்தது. பாட்டியின் முகத்தை பார்த்து விக்கியவளுக்கு தான் அவருக்காக அழுகிறோமா அல்லது தனக்காக அழுகிறோமா என தெரியவில்லை. வேதனையிலும் கவலையிலும் உடல் செல்லிட்டு வெடவெடக்க துவங்க அடுத்து என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. சற்று முன்னர் வரை பள்ளிக்கு செல்வதை எப்படி தவிர்ப்பது என அஞ்சிக் கொண்டிருந்தவளுக்கு தற்பொழுது இனி இந்த வீட்டில் தான் மட்டும் எப்படி ரிச்சர்டுடன் தனிமையில் இருப்பது என்கிற பேரச்சம் மலை அளவு எழுந்து அவளை ஆட்கொண்டது. பற்கள் தந்தியடிக்க சுவரோடு ஒண்டியபடி இமைகளை மூடாமல் கொட்ட கொட்ட விழித்தபடி பரிமளத்தின் முகத்தையே இடைவிடாமல் பார்த்தவாறு மாலை வரை அப்படியே ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தாள் அருந்ததி. வழக்கமாக மாலை 5 மணிக்கு கிடைத்துவிடும் தேநீரும்
சிற்றுண்டியும் ஆரை தாண்டியும் வரும் அறிகுறி தெரியவில்லை எனவும் தலையை சொரிந்த வாயில் காப்பாளர் தேநீர் கேட்க வேண்டி கதவின் அருகே வந்து குரல் கொடுத்தார். பாட்டி! அவருடைய குரலுக்கு பதில் வராமல் நிசப்தமே குடிகொண்டிருக்கவும் குழம்பி போய் பாப்பா என்று இம்முறை அருந்ததியை அழைத்தார். பளிச்சென்று வெடித்த மெல்லிய விசம்பல் ஒளி அவருக்கு திகைப்பை உண்டாக்க வீட்டிற்குள் செல்லக்கூடாது என்கிற ஆணையை மீறி வேகமாக உள்ளே விரைந்தார். அறையில் பரிமளம் அசையாது படுத்திருக்க அருந்ததி சுவரோரம் ஒண்டி நடுங்குவதிலேயே விஷயத்தை ஓரளவு புரிந்து கொண்டவர், ஐயோ, எப்பமா, எப்படி என்று பதறிவிட்டு அச்சிறு பெண்ணிடமிருந்து பதிலை பெறுவது கடினம் என்பதை உணர்ந்தவர் வேகமாக தன்னுடைய அலைபேசியை எடுத்து ரிச்சர்டை அழைத்தார். பின்னிரவு வரை வேலைகள் தேங்கி இருக்க விவரம் தெரிந்தவுடன் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பதறி அடித்து கிளம்பியவன் செக்யூரிட்டி சொன்னதை வைத்து எவ்வளவு நேரம் ஆனதோ தெரியவில்லையே என வரும் வழியிலேயே பரிமளம் பாட்டியின் குடும்பத்தாருக்கும் தகவலை தெரிவித்து விட்டான். காரை நிறுத்திவிட்டு பதற்றமாக உள்ளே ஓடி வந்தவன் முதலில் பார்த்தது அருந்ததியைத்தான். ஜீவனே இல்லாமல் வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருந்தவளை கண்டு மலைப்புடன் நின்றான். அவன் எதிர்பார்த்து இருந்ததுதான். அனைத்தையும் இழந்து பற்றுகோளாக பாட்டியை மட்டுமே பற்றிக் கொண்டிருப்பவளின் நிலையை எண்ணி அவனுக்குத்தான் கவலையும் பதற்றமும் முளைத்திருந்தது. லேசாக பெருமூச்செறிந்தவன் திரும்பி பாட்டியை பார்க்க அவருடைய ஆழ்துயில் அவனுக்கு வருத்தத்தை தோற்றுவித்தது. அடுத்து அவன் அருந்ததியை நெருங்கவும் அவள் முகத்தில் லேசான பதற்றம் தோன்றியது. அதை அலட்சியம் செய்து அவள் அருகில் சென்றவன் மென் குரலில் விசாரித்தான். எப்படி இது? என்னாச்சு? இப்படி தனியா உட்கார்ந்ததுக்கு பதிலா எனக்கு தகவல் தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா என்று கனிவுடன் கேட்க அவள் விழி பார்வையில்தான் அவன் தெரிந்தானே தவிர உணர்வில் எதுவும் பதியவில்லை. எப்பொழுது என்னவாயிற்று? மரம் மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்கிறாய்? போன் செய்து தகவல் சொல்ல தெரியாதா என்ன? அறிவில்லை என எரிந்து விழுந்த குரல் செவியில் மோத தன்னால் சிறுமியின் இதழ்கள் பிதுங்கி விழிகள் ஊற்றெடுத்தது. தன் வினாவிற்குத்தான் அழுகிறாள் என தவறாக அர்த்தம் கொண்டவன் அவள் கரம் பற்றி அழுத்தி, சரி, இட்ஸ் ஓகே, எப்போன்னு மட்டும் சொல்லு என்று அமைதிப்படுத்தினான். அவனிடமிருந்து சுவாதீனமாக தனது கரத்தை இழுத்துக் கொண்டவள், மதியம் கஞ்சி கொண்டு என்றவள் நாசி விரிய திக்க, சரி சரி, ரிலாக்ஸ், போதும் என்று அவசரமாக எழுந்து வெளியே சென்றான். தேவையான ஏற்பாடுகளுக்கெல்லாம் உத்தரவிட்டுவிட்டு அறைக்குள் வந்தவன் அப்பொழுதுதான் பரிமளத்தின் அருகில் கஞ்சி டம்ளர் இருப்பதை கவனித்தான். யோசனையோடு அருந்ததியை பார்த்தவன் ஓய்ந்திருந்தவளின் தோற்றத்தை வைத்தே அவள் எதுவும் உண்டிருக்க மாட்டாள் என உணர்ந்து டைனிங் ரூமிற்கு சென்று பிரிட்ஜில் இருந்து பழச்சாறு பாக்கெட் ஒன்றை எடுத்து வந்தார். அதில் ஒட்டியிருந்த ஸ்டாவை போட்டு அவளிடம் நீட்ட தலையசைத்து மறுத்தபடி குனிந்து கொண்டாள் அவள். இங்க பாரு, பாட்டி இறந்தது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சமாச்சு குடி என்று வற்புறுத்தினான் ரிச்சர்ட். இல்ல, எனக்கு வேண்டாம் என மீண்டும் மெல்லிய குரலில் மறுத்தாள். அருந்ததி என்ற லேசான அதட்டல் பிறக்கவும் மிரட்சியுடன் அவனிடம் விழிகளை உயர்த்தினாள். நெய்யா குடுகிறியா இல்ல நான் ஊட்டி விட்டுமா என்க பதறி அடித்து அவன் கையில் இருந்ததை பறித்துக் கொண்டாள் சிறுமி. குட் என்றபடி அவளுக்கு தனிமை கொடுத்து வெளியேறினான். நடுங்கும் இதழ்களுக்கு இடையே சிரமப்பட்டு ஸ்ட்ராவை பொருத்தியவள் மெதுவாக உறிஞ்ச ஆரம்பித்தாள். அடுத்த 2 மணி நேரத்தில் பரிமளம் பாட்டியின் மருமகன்கள் அங்கு வந்து சேர நடந்ததற்கு வருத்தம் தெரிவித்து அவரை அவர்களிடம் ஒப்படைக்க முயன்றான் ரிச்சர்ட். நன்றி செலுத்துவதற்கு மாறாக அவர்களோ எகிரினர். என்ன சார் இது? மத்தியானம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, இவ்வளவு தாமதமா தகவல் சொல்றீங்க என்று முறைத்தனர். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களோட யாராவது பெரியவங்க இருந்திருந்தா நிச்சயமா உடனே தகவல் சொல்லிருப்போம். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. அந்த நேரத்துல இந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் வீட்டுல இருந்தா, அவளுக்கு என்ன தெரியும் என்று விளக்க முயன்றவனை இடையிட்டான் பெரிய மருமகன். ஏன் தெரியாது? 13 வயசாவது. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா தகவல் தெரிக்கணும்னு அது கூடவா தெரியாது? அப்படியே ஒண்ணும் தெரியாத கையில தவழ்ற பச்சை பிள்ளையாது என்றவன் எடுத்தெறிந்து பேசவும் ரிச்சர்டுக்கு சினம் பெருகியது. என்ன பேசுறீங்க நீங்க? பாட்டியோட இழப்ப பார்த்து அந்த சின்ன பொண்ணே
என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவும் பயந்து போய் அழுதுட்டு இருந்தா. ஆமா ஆமா, அப்படியே சொந்த பேத்தி பாருங்க, தன்னை விட்டு இறந்து போயிட்டாங்களேன்னு பயந்து நடுங்கி ஒண்ணுமே புரியாம முழிக்கிறதுக்கு. என் பொண்ணே தா பாட்டிய நினைச்சு அழுதாலும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிருக்கு. இவளால உங்களுக்கு ஒரு போன் பண்ண முடியலையாமா என்று ஏளனமாக வினவினான் சின்னவன். கோபத்தில் முகம் சிவக்க, லுக், அதெல்லாம் அவங்கவங்க மனசை பொறுத்தது. சுத்தி அரவணைக்க உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே இருக்கிற பொண்ண, அந்த பொண்ணை விட யாருமே இல்லாம அனாதரவா தன்னந்தனிமையில நிக்கிற பொண்ணுக்கே பாட்டியோட இழப்பு மிக அதிக பாதிப்பை கொடுத்திருக்கு. இது உங்களுக்கு அனாவசியமானது. தகவலை சொல்லிட்டோம். ஃப்ரீசர் பாக்ஸ்ல உடலை வச்சாச்சு. வாசல்ல அமரர் ஊர்தியும் தயாரா நிக்குதுல. நீங்க கிளம்பலாம். பாட்டியோட சம்பள விவகாரத்தை நான் நாளைக்கு அங்கே வந்து பேசிக்கிறேன் என்று உத்தரவிட்டான் ரிச்சர்ட். இவர் பெரிய முதலாளினா இவர் சொல்றதுக்கெல்லாம் நாங்க அடிப்படை ஆகணுமா? மதியமே சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லா காரியங்களையும் முடிச்சு அக்கடான்னு உட்கார்ந்து இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப பணத்தை நடு வீட்டுல போட்டு வச்சுக்கிட்டு தூங்காம அதுக்கு விடிய விடிய காவல் வேற காக்கணும் என்று முனகியபடி இருவரும் பரிமளத்தின் உடலை எடுக்கச் செல்ல மிகுந்த அருவருப்புடன் அவர்களை நோக்கினான் நாயகன். வெளியே பேசுவதெல்லாம் காதல் விழ உணர்வின்றி அசையாத அமர்ந்திருந்தவள் அறைக்குள்ளே வந்து அவளை லேசாக முறைத்தபடி பாட்டியின் உடலை அவர்கள் எடுத்துச் செல்லவும் அதுவரை சற்றே மட்டுப்பட்டிருந்த அச்சம் மீண்டும் தலை தூக்க பதற்றத்துடன் தன் எதிர்காலத்தை எண்ணி பரிதவிக்க ஆரம்பித்தாள் அருந்ததி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.